அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2024ஆம் ஆண்டு வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான நமது சங்க கோரிக்கைகளாக கீழ்கண்டவாறு நாம் வெளியிடுகின்றோம். 1. தையல் கலைஞர்களுக்கு தனி நலவாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், அந்த தனி நலவாரியத்திற்கு ஆயத்த ஆடை மூலமாக அந்நிய செலாவணி வருவாயை ஈட்டி இந்த தனி நலவாரியத்திற்கு தொழிலாளர்களுக்கு சிறப்பானதொரு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், 2. அரசு வழங்கக்கூடிய பள்ளி சீருடை தைக்கும் உரிமையை எங்களுடைய சங்க அறக்கட்டளை நிறுவனத்திற்கோ அல்லது எங்கள் சங்க மகளிர் அணியினருக்கோ வழங்கி அந்த சீருடைகளை அந்த குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் தைத்து தருவதற்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கையாக வைத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 3. பள்ளி கல்லூரிகளிலே அவர்கள் வழங்க இருக்கக்கூடிய சீருடை தைக்கும் உரிமையை பல்வேறு பெரிய ஆயத்த ஆடை நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அதை மிக வறிய நிலையிலே தையல் கலையை கற்று உழந்து கொண்டிருக்கக்கூடிய சிற்றூராட்சி, பேரூராட்சி, நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளிலே மிக சிரமமான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தையல் கலைஞர்களுக்கு அது உதவும் விதமாக அவரவர்களுக்கு அந்தந்த கடைகளிலேயே எடுத்து அந்த தையல் கடைகளில் தைக்கும் விதமாக உத்தரவிட வேண்டும் என்றும், மொத்தமாக யாருக்கும் அந்த தைக்கும் உரிமையை வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். 4. தையல் கலை தொழில்நுட்ப கல்லூரிகளை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஏற்படுத்தி இந்த தையல் கலையை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 5. தையல் தொழில் நிறுவனங்களுக்கு மின்கட்டண சலுகை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை எங்கள் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் கேட்டுக்கொள்கிறது. 6. நலவாரிய பதிவுகளில் உள்ள குறைபாடுகளை நீக்கி அந்த சர்வர் முறைகளெல்லாம் சிறப்பாக தடையில்லாமல் செயல்படுத்தி தர வேண்டும் என்று நலவாரியத்தையும் தமிழக அரசையும் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் கேட்டுக்கொள்கிறது. 7. நலவாரிய சலுகைகள் மிக தாமதமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வறிய நிலையில் இருக்கக்கூடிய தையல் கலைஞர்களுக்கு அந்த நலவாரிய உதவிகளை உடனடியாக வழங்கினால் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு சிறப்பான முறையில் இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். 8. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 60 வயது கடந்த தையல் கலைஞர்களுக்கு நலவாரியத்திலிருந்து தமிழக அரசு ரூபாய் 1200 மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கி கொண்டிருக்கிறது. பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு மட்டும். இப்போது நிறைய பேர் பதிவு செய்ததில் நிறைய குளறுபடிகள் இருந்ததுனால நிறைய தையல் கலைஞர்கள் மிக வறிய நிலையில் இருக்கிறாங்க. 60 வயது கடந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே தையல் கலைஞர்கள் அனைவருக்குமே மாதாந்திர ஓய்வூதியம், பதிவு செய்தவர்களுக்கும் பதிவு செய்யாதவர்களுக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் 3000 மாதம் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். 9. தமிழக அரசுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள தையல் கலைஞர்கள் பதிவு செய்தாலும் பதிவு செய்யாவிட்டாலும் அவர்களுக்கான இறப்பு நிதியாக ரூபாய் 50,000 வழங்க வேண்டும் என்றும், விபத்து நிதியாக ரூபாய் 2 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதுவே எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான கோரிக்கையாக வைத்துள்ளோம் என்பதையும், தமிழகம் முழுவதும் 25 லட்சம் தையல் தொழிலாளர்களும் அந்த தையல் தொழிலாளர்கள் குடும்பத்தை சார்ந்த சுமார் 75 லட்ச தையல் கலைஞருடைய குடும்பத்தினர்
வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்கும் விதமாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசையும் மத்திய அரசையும் இந்த தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.